அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. தேர்தலுக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு சில முக்கியமான தொகுதிகளில் திமுகவில் உள்ள முக்கியமான முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரபலமான வேட்பாளர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இப்ப தோல்வியை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. நம்ம தாவேக்கால நட்சத்திர வேட்பாளர்களையும் பார்க்க போறோம், அதே மாதிரி அதிமுக உள்ளவங்களையும் பார்க்க போறோம். ஸோ முதல்ல திமுக சார்பாக திமுகவினுடைய ஒரு மூத்த முன்னோடின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து நீண்ட நெடிய காலம் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர், காட்பாடி தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இப்போ துரைமுருகன் அவர்கள். ஸோ அவர் கண்டிப்பா அடுத்த முறை தோல்விதான் அடைய போறாரு அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் வெளியான பல கருத்து கணிப்பு முடிவுகள் உறுதிப்பட சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு 2021 தேர்தலிலேயே ரொம்ப சொற்பமான வாக்குகள்ல தான் பாத்தீங்கன்னா வித்தியாசத்துல வெற்றியே பெற்றாரு. திமுகல இருக்கக்கூடியவங்களே அவருக்கு எதிராக வேலை பார்த்தாங்க அப்படின்னு அவரே அதுக்கப்புறமா பல மேடைகள்ல பதிவும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவரை எதிர்த்து இப்போ ஏடிஎம்கே சார்பாக ராமு அப்படிங்கிற நபர் போட்டியிடுறாரு. அப்ப கடந்த முறையே டஃப் கொடுத்தாரு, இப்பவும் அவரே நிக்கிறதுனால கண்டிப்பா துரைமுருகன் அவர்கள் இந்த முறை தோக்க தான் போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்பட எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. தலைமை சீட்டே கொடுக்காம நீங்க நிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க போராடி தான் மல்லு கட்டி சீட்டே வாங்கியிருக்காரு. ஆனா அவருக்கான வெற்றி வாய்ப்பு இந்த முறை இல்லை. அடுத்து அமையக்கூடிய சட்டசபையில ஒரு சட்டமன்றம் போக மாட்டார் அப்படிங்கிறதா இப்ப வரைக்கும் வெளியான கருத்துக்களின் முடிவுகள்லாம் சொல்லுது. அடுத்ததா திமுகவினுடைய ஒரு அமைச்சர் பட்டியலில் இருந்தே ஒரு நபர் இந்த முறை தோல்வி அடைய போறாரு அப்படின்னா அது எஸ் ரகுபதி அவர்கள் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், பிறகு கனிமவளத்துறை அமைச்சராக ஆனவர். இவரினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இவருமே அந்த தொகுதியில ஒரு பெரிய அளவுல இழுபறியில தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவருக்கான வெற்றி வாய்ப்புகளுமே பறிபோகக்கூடிய சூழல்ல தான் இருக்கு. அப்போ திமுகவில் உள்ள ஒரு சிட்டிங் மினிஸ்டரே பாத்தீங்கன்னா தோற்கக்கூடிய தொகுதியாக 2வது இடமாக அந்த திருமயம் தொகுதியும் இருக்கு. எஸ் ரகுபதி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. அடுத்ததாக திண்டுக்கலினுடைய தளபதினு சொல்லக்கூடிய இப்ப நம்ம ஆத்தூர்ல பெரியசாமி அவர்கள் போட்டியிடுறாரு இல்லையா. சோ அவருடைய பையன் ஐபி செந்தில்குமார் பாத்தீங்கன்னா இந்த முறை திண்டுக்கல்ல போட்டியிடுறாரு. திண்டுக்கல்ல அதிமுக அந்த கூட்டணி சார்பாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் இங்க ஐபி செந்தில்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க. இதுவும் ஒரு கடுமையான ஒரு இழுபறி உள்ள ஒரு தொகுதியாக இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படின்னு இருந்தாலும் திமுகவிற்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் தான் இருக்கு. அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் இந்த தொகுதியிலையும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வேளச்சேரி தொகுதி இந்த முறையும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கடந்த 2021 அவர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா போட்டிட்டாங்களோ அதே மாதிரி இந்த முறை அவர்களால் போட்டியிட முடியாது. அந்த அளவிற்கு திமுக தொண்டர்களினுடைய ஒத்துழைப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு இல்லை. அந்த ஒரு காரணம். அதையும் தாண்டி கடந்த காலங்களில் வெள்ளம் போன்ற விஷயங்கள்லாம் வேளச்சேரி தொகுதியில் பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஹசன் மௌலானா அவர்களுக்கான தோல்விக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்ததாக டி நகர் தொகுதி நம்ம எங்க தலைவரை இட்டுன்னு போறதுதான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவரை ரொம்ப பாத்தீங்கன்னா சென்னையினோட மையமான பகுதியில் டி நகர்லேயே தாவேகா போட்டியிட வச்சிருக்காங்க. அங்க திமுக சார்பா ராஜ அன்பழகன் அவர்கள் போட்டியிறாரு. ஏற்கனவே அங்க எம்எல்ஏவா இருந்த டி நகர் கருணாநிதி அவர்கள் நான் இனிமே திமுக சார்பா எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க போறதும் கிடையாது, நான் கழகத்திலிருந்தே ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனக்கு சீட்டு கிடைக்கலனே ஒதுங்கிட்டாரு. ஸோ இந்த முறை அங்க நிற்கக்கூடிய ராஜ அன்பழகனுக்கு எதிராக முன்னாள் எம்எல்ஏவா இருந்த நபரை எதிராக தான் அவர் வேலை பார்க்குறாரு. அவருடைய வாரிசுகள் கூட பாத்தீங்கன்னா தாவேக்காவை இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அங்க திமுக கிட்ட தொகுதி பறிபோகுது. ராஜா அன்பழகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் இல்லை. காரணம் என்னன்னா கடந்த முறை அந்த தொகுதியில போட்டியிட்ட சத்யா அப்படிங்கிற நபர் ரொம்ப டஃப் கொடுத்தாரு. அதாவது காட்பாடியை விட ரொம்ப மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் டி நகர் தொகுதி திமுக கிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த முறை கண்டிப்பா அவர்கள்கிட்ட அது பறிபோகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எல்லா கருத்துக்களையும் முடிவுகளையுமே சொல்லக்கூடிய விஷயமும் அதுவா தான் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம புசியானந்த் அவர்கள் அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை. புசியானந்த் அவர்கள் மட்டும் இல்ல, வில்லிவாக்கத்துல போட்டியிடக்கூடிய ஆதவர்ஜன் அவர்களுக்காகவும் சரி, இல்ல தாவேக்கால விஜய் அவர்களை தவிர மற்ற எல்லா நபர்களுக்குமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில கருத்து கணிப்பு முடிவுகள்ல ஆர்கே நகர்ல போட்டியிடக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளும் களத்துல இல்லைங்கிறதான் தெரிய வருது. அவர்கள் கணிசமான வாக்குகள் வாங்கலாம், ஆனா வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது துளியுமே இல்லை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் வெளியாகக்கூடிய பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளா இருக்கு. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான தொகுதி கோவை தெற்கு, அதாவது கரூரினுடைய அப்படியே சாதனை நாயகன் அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய திமுகவின் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக கோவை தெற்குல போட்டிடுறாரு. ஸோ இவர் இங்க கோவை தெற்குக்கு வரப்போறாருங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் என்னமோ தெரியல. வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்குல இருந்து கோவை வடக்குக்கு முன்னாடியே மாறிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியில கோவை தெற்குல செந்தில் பாலாஜி வெற்றி பெற்ற மட்டுமே பத்தாது, கோவையில் உள்ள மற்ற தொகுதிகளையுமே இவரோட தலைமையில வெற்றி பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதா திமுக தலைமை இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அஜெண்டா, அந்த ஒரு ப்ராஜெக்ட். ஆனா இந்த சிக்கல் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய வெற்றியை இப்ப இழுபறியில தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே கோவை வடக்குல வென்று எம்எல்ஏவா இருந்த அம்மன் அர்ஜுனா அவர்களை அதிமுக சார்பாக அங்க களமிறக்கிறாங்க. ஸோ அங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக
வேட்பாளராக ஒரு இளம் வேட்பாளர் பேரறிவாளன் அப்படிங்கிற நபரும் ரொம்ப கணிசமா வந்து அவரோட உழைப்பை வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள் எந்த பக்கம் வந்து பெருவாரியா போக போகுது அப்படிங்கிறது தெரியாத அளவுல சூழல் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொன்னாலும் கரூர்ல வந்து அவர் இருந்தார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு சுலபமா வெற்றி பெற்றிருப்பாரோ அந்த அளவுக்கான வாய்ப்புகள் அங்க இல்லவே இல்லை. ஒருவேளை கடைசி நேரத்துல களம் வந்து மாறுது அப்படின்னா இவருடைய வெற்றி வாய்ப்பை கூட பறிபோறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ கோவை தெற்கும் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய தொகுதியா மாறி நிக்குது. இப்ப அடுத்ததான் நம்ம வந்து முக்கியமான சில தொகுதிகளுக்கு வரலாம். அதாவது இப்ப விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதிகளிலுமே வந்து எங்க அண்ணன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு. அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கலாம்னு முடிவு பண்றதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை அப்படிங்கிற அளவுக்கு தாவேகா தொண்டர்கள் ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கள நிலவரம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளோ கூட விஜய் எதிர்த்து போட்டியிடல. திருச்சியை பொறுத்த அளவுல இனிகோ இறுதிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நாங்க வந்து போட்டிடுறாரு. அவரும் காலகாலமா எம்எல்ஏ, பலமுறை எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கிடையாது. இருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு கடுமையான டஃப் கொடுக்குறாரு. அந்த பகுதியில இப்ப நீங்க ஜோசப் விஜய்னு சொல்லி நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறீங்களா? இல்ல நானும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் தான், உங்களுக்காக நான் இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், உங்க தொகுதிக்கு நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு அங்க கிறிஸ்தவ மக்கள் கிட்ட வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபடுறாரு. இந்த பக்கம் நீங்க வந்து பெரம்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து விஜய் அவர்களுக்கு அவ்வளவு சுலபமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஊடகங்கள்ல வந்து தாவேக்காக்கெல்லாம் ஒரு 3 நம்பர் போடுறாங்க இல்லையா? தாவேக்கா வந்து 2 தொகுதியில ஜெயிக்கும், 3 தொகுதியில ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாலுமே ஆனா கள நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்களே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்க மிக மிக குறைவுதான். அடிப்படையில அவர் வந்து இப்ப அதிமுக கூட்டணி போவாரா இல்ல அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பாரா அப்படின்னு இருக்கும்போது எடுத்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வேற. அங்க வந்து வெற்றி வேற மாதிரி வந்திருக்கும். ஆனா எப்ப வந்து களத்துல தனித்து நிற்கிறதுன்னு முடிவு பண்ணி தனியா வந்து களமாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே வந்து விஜய் அவர்களுக்கு நாம் இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் அவருக்கே தெரிய ஆரம்பிச்சு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப திருச்சி கிழக்குல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தோணியர் ஆலயத்துல போயிட்டு அப்படியே வந்து முட்டி போட்டு அப்படியே வணங்கிட்டு போயிட்டு இருக்காப்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா மாதா கோவில்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முட்டி போட்டு வணங்குவாங்க. இவர் வந்து அந்தோணியர் கோயில் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அது ஒரு விமர்சனமாகுது. அதையும் தாண்டி ஒரு சென்டிமெண்ட் ஸ்டண்டா தான் விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் பண்றாரு. அதே மாதிரி நீங்க பெரம்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டோர் டு டோர் கேன்வாஸ்ல அவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்போ அவருடைய வாகனத்துல இருந்து இறங்கி வந்து மக்களை நேரடியாக சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த காலம்லாம் போய் அந்த ஒரு தோல்வி பயம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம எப்படியாவது கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகுன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெரம்பூர்ல விஜயால பண்ண முடியுது அப்படின்னா ஏன் மற்ற ஊர்களில் பண்ண முடியல? மற்ற ஊர்கள்லாம் ஏன் வந்து அனுமதி கிடைக்கல, கூட்டம் வந்துருங்கிற மாதிரி பல காரணங்களை சொல்லி கூட்டங்களை ரத்து பண்றாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. ஸோ விஜய் அவர்களுக்கு கடைசி கட்டத்துல ஒட்டுமொத்தமா நாம வந்து தனிப்பெரும்பான்மை பிடிச்சு ஆட்சி அமைச்சிருவோம், கான்பிடண்டா இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? ஆனா களம் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. நாம இந்த 2 தொகுதியில ஏதாச்சும் ஒன்லையாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த 2 தொகுதியில விஜய் அவர்கள் ரொம்ப அதிகமா வந்து போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த தொகுதிகளில் ஒரு பெரிய புள்ளிய ஒரு திமுக முக்கியமான அமைச்சரை வந்து களமிறக்காமலே கூட அந்த தொகுதிகளில் விஜய் அவர்களுக்கு செக்கு தான் வந்து எதிர்கட்சிகள் வந்து வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதியில சேகர் பாபு அவர்களை வந்து களமிறக்க போறதெல்லாம் ஒரு தகவல்கள் வந்து ஆரம்பத்தில் வெளியாச்சு. எப்படியாச்சும் வந்து விஜய் டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி பண்ணா விஜயை தோக்கடிக்கிறதுக்காக திமுக மெனக்கெடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துருன்றதுனாலே அவர்களும் அதை பண்ணல. அவர்கள் வந்து கேஷுவலாவே விட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆர்பி சேகர் அவர்களும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சரியான டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் சொல்லப்படுது. ஸோ கலைஞரோட கடைசியா பார்க்கும் பொழுது தாவேகா சார்பாக எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குவாங்க அப்படிங்கிறதான ஒரு கேள்வியா இருக்குமே தவிர வெற்றி வாய்ப்புகள் எத்தனை இடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா இப்போ வரைக்கும் ஒரு குளறுபடியாகத்தான் இருக்கு. ஷுவர் ஷாட்டா வெல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது காணாமே போயிருச்சு. ஸோ அடுத்ததா நிறைவா பார்க்க வேண்டிய தொகுதிங்கிறது காரைக்குடி. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் கிளம்பி காரைக்குடி போயிட்டு சீமான் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. காரைக்குடியும் சீமானுக்கும் சுலபமான வெற்றியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே 2021 தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு. ஸோ இங்க சீமான் நிக்கிறதுனால ஒரு வெற்றி வாய்ப்புன்ற மாதிரி பேசுறோம். பட் இல்லைன்னா சீமானுக்கு பதிலாக அங்க யார் நின்று இருந்தாலுமே ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல ஒரு அன்டெஸ்டடான ஓட்டு அப்படிங்கிறது கிடையாது. இங்க வந்து சீமானுக்கு எவ்வளவு வாக்குகளும் அப்படிங்கிறது நமக்கு ஐடியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 16 விழுக்காடு வாக்கு வந்து அந்த தொகுதியில வச்சிருக்காங்க. அப்ப நிச்சயமா வந்து என்ன ஆகும்னா ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து போட்டியிடும் போது அது 2 மடங்கு 3 மடங்கு கூடுது இயல்பான ஒன்றுதான். ஏன்னா ஒட்டுமொத்தமா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் எல்லா தொகுதிகளையும் போட்டிட்டு டெபாசிட் இழக்கும் போது சீமான் அவர்கள் திருவொற்றியூர்ல போட்டிட்டு டெபாசிட் வாங்கினாரு. இன்றைக்கு வந்து திருவொற்றியூர் தொகுதியில திமுகவே நிக்கல. அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா KP சங்கர் அவர்கள் வந்து நின்னாரு. சீமான் அவர்களை ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஆனா 2வது இடத்துல நின்னா அந்த குப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இணையான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. ஆனா இன்றைக்கு திருவொற்றியூர் தொகுதியில குப்பன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா
சீமான் அவர்கள் மறுபடியும் திருவொற்றியூரில் நின்றிருந்தாருனாலும் கூட இன்னைக்கு கடுமையான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காம்படிட்டரா தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது காரைக்குடி அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே வந்து அவருக்கு ஒரு பேஸ் இருக்கு. அங்க வந்து கட்சியும் வந்து வலுவா இருக்கு, கட்டமைப்போட இருக்கு. காரைக்குடி பயணிச்சவங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீமானா அப்படின்றது தெரியாத ஆள் மாதிரிலாம் கிடையாது. சீமா நிக்கிறாருன்னு தெரியும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உதயசூரியன் இரட்டை அப்படிங்கிற மாதிரியான நேரடி போட்டி வந்து சீமான் அவர்களுக்கு இல்ல. காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு அளவு செஞ்ச மாதிரி சீமானுக்கான சப்ஜெக்ட் கண்டிப்பா வந்து காங்கிரஸ் எதிர்ப்புல தான் நாம் தமிழர் கட்சியே உருவாகுது. அப்போ அந்த களம் அப்படிங்கிறது சீமானுக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கும். இருந்தாலும் வெற்றி சுலபமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. கருத்து கணிப்பில் எல்லாத்துலயுமே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா இழுபறி தொகுதியாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு குறைவான வாக்கு வங்கி வந்து ஒரு தொகுதியில சொன்னாங்க அப்படின்னாலே அங்க கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மாறாக கொஞ்சம் அதிகமா தான் எடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல சீமான் அவர்களை ஒரு பிரதானமான ஒரு கேண்டிடேட்டா இங்க வந்து சீமான் அவர்களும் போட்டிடுறாரு. ஒரு 4 முனை போட்டியா மாறுது, 3 முனை போட்டியா மாறுதுன்னு சொல்லும் போதே அங்க ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. நானுமே தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் அங்க வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தான் பாக்குறேன். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு டேக்கா இருக்கு. என்னன்னா இப்போ அதிமுக திமுகன்ற பிரதான அணிகளை நம்ம வந்து ஓரமா வச்சுட்டு இப்போ 3வது 4வது இருக்கக்கூடிய இப்போ நாம் தமிழர் மற்றும் தாவேக்க நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவர்களுக்குள்ள என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா யார் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்க போறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா. ஒருவேளை தாவேக்கா வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில வென்று வந்து உள்ள போறாரு. பரவலான வாக்குகள் வந்து வாங்குறாங்க தொகுதி முழுக்க பல்வேறு தொகுதிகளில். அதுலேயே வாக்கு வங்கியை கடந்த முறையை விட அதிகப்படுத்தி காட்டினாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா கூட்டணி எதுவுமே அமைக்காம எந்த சமரசமே பண்ணிக்காம வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த களம் வந்து இருக்கு. நிச்சயமா சீமான் அவர்கள் வந்து நான் 2026 நான் முதலமைச்சராக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினைச்சிட்டு இல்லை. தெளிவா இதுக்கு முன்னாடியே இந்த கட்சியினர் வந்து பதிவு பண்ண விஷயம் தான் எங்களோட தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அதுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவுக்கு அவர்கள் வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சறுக்கர்கள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த 4 முனை போட்டியா பிரியுது. விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ சமூக வாக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கோர் ஓட் பேங்க்ல இருந்து கொஞ்சம் வந்து வெளியே வருது. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளும் வந்து அதிமுக தரப்பிட்ட இருந்தும் வந்து விஜய்க்கு கொஞ்சம் வருது. ஸோ இப்படிங்கிற மாதிரி பல கலவையில தான் தேர்தல் நடக்க இருக்குது. ஸோ இன்னும் சில நாட்கள்ல வந்து தேர்தல் நடக்க இருக்கு. மக்கள் வாக்களித்ததற்கு பின்னாடி இன்னும் ஒரு கிளியரான பிக்சர் நமக்கு கிடைக்கும். எந்த தரப்புக்கு வந்து மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு கட்சிக்குமான களம் எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம அப்போ இதை இன்னும் தெளிவா வந்து விலாவரியா பேசுவோம். நன்றி.